அடுத்தவங்க காசுல வாழ்றதுக்கு உங்களுக்கு எல்லாம் மனசு வருது. சோறு சாப்பிடுறீங்க, சாப்பிடும் போது உங்களுக்கு எல்லாம் தோன்றலையாடா இது அவன்ட காசு. மாமா போறமா போமா நான் பேக்கரிக்கு மாமா போடு போன் பண்ணு மாமா ஒரு ரோட்ல போக்ல உட்கார்ந்து கடலை போற நாய் நீ எல்லாம் என்ன கேடா? ஓ சாப்பிட மாமா நான் அலுவலக நடக்கிறேன் பேந்தல கட்டே. இல்ல இல்ல நீ வீடியோ கால் ஒரு காடி இருக்காங்க பாப்பா மட்டும் இருக்கா மாமா. அடே மாமா வீடியோ கால் ஒரு காடி இருக்கா பாப்பா. உங்க அப்பா என்ன வேலை செய்யற? மேசன். இத்தனை வீடுகள் நடிச்சு பார்த்துருப்பாரு அந்த மாமா போய் இறங்க மட்டும் மாமா மாமான்னு காசு கடிப்பேன். இப்போ இறங்கினா அப்புறம் ஒரு கோலும் இல்லை. ஒரு எஸ்எம்எஸ் மாமா பொறுமா ரெண்டு பேக்கரிக்கு உள்ள நிற்கிறேன் போஸ்ட் கத்திக்கு நிற்கிறான் வெளியில போய் எடுக்கிறோம்க்கா சொல்லுமா என்ன மாமா சும்மா இருக்கா அவனுக்கு லண்டன்ல. ஓ நான் இன்றைக்கு லீவடா அப்ப அதான் அடிச்சு பார்த்தேன். மாமா போகணும் மாமா ஏன் எங்களுக்கு கலை சொல்றேன்ல மாமா பேக்கரியில நிற்கிறேன். ஓ ஓ ஓ நீ அதான் மாமா நீ வீடியோ கால் மாமிக்கு வீடியோ கால் மாமி உன்னை பார்க்கணும் அம்மாட இருக்க மாமி பார்க்கணும் மாமா. அடி துளஞ்சு போறமா நான் பேக்கரியை விட்டு வெளியில போறேன் போறேன். சிம்ரன் என்ன சொல்லுவாப்பா இந்த நாட்டுல 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு படிச்சவன் எல்லாம் 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு வெறும் படிச்சவன் எல்லாம் நல்லா இருக்கான் சொல்லாப்பம். அதுக்கப்புறம் படிக்கல தனியார் வேலை இல்லாட்டி ஏதாவது ஒரு வேலையாவும் பழகி போட்டான். நான் டிகிரி முடிச்சு வேற ஒன்று சுய தொழில் ஒன்றும் பழகாம ஒன்றும் செய்யாம டிகிரி முடிச்சு கையில டிகிரி மட்டும் தான் இருக்கு வேற ஒன்றுமே 4 வருஷம் வேஸ்டா பண்ணது மட்டும் தெரியல. கனடாவில் அப்புறம் சொல்லிட்டு இருந்து என்ன மாதிரி கனடா போறேன் வாங்க போயிட்டு உதவி செய்வான்னு பார்த்தா நீ ஊருக்குள்ள திரிகிறா. இல்ல போற ஒரு இதொன்று இருக்குது போதான் போகணும். என்ன இந்த உப்பு பிரச்சனைன்னு சொன்னாங்க திருப்பி தேங்காய் பிரச்சனை போகுது. இப்படித்தான் தெரியாதா தேங்காய் இருக்காது உப்பு இருக்காது அரிசி இருக்காது இனி ஒன்றுமே இருக்காது இந்த நாட்டுல. நம்ம மட்டும்தான் இருக்க போறோம். ஒரு மாசம் ஆச்சு போய் இறங்கி ஒரு கோல் அடிச்சானு இது வரைக்கும். காசு வாங்கிக்க மட்டும் மேமாண்டு அடிக்கிறது. காசு வாங்கினா அப்புறம் நான் என்ன செய்யுது என்னன்னு ஒன்றும் தெரியாது. சிம்ரன் ஏன் உனக்கு என்ன பிடிக்கும் சிம்ரன்? அதுவா பாரு எல்லாரும் எவ்வளவு பொய்ய சொல்லிக்கிட்டு களவு எடுத்துக்கிட்டு சுத்தமாத்து பண்ணிட்டு கெட்ட பழக்கம் எல்லாம் பழைய கொண்டு திரியிறாங்க. அவங்களுக்கு நடுவுல ஒரு உன்னை பார்த்தா நீ ஒரு நல்ல படியன் அந்த மாதிரி கெட்ட பழக்கம் இல்ல. அம்மா அப்பாவை நல்லா மதிப்பா யாருக்கும் பொய் சொல்ல மாட்டா யார்ட்டையும் வந்து காசை கடனா கூட வாங்க மாட்டா. மாமா எடுக்கிற ஹலோ ஹலோ அடே என்னடா நான் வந்து மாமா 3 கிழமையாச்சு. எனக்கு தெரியும் வேற சொன்னி இறங்கினா அப்புறம் சொன்னீங்க எனக்கு. ஐயோ அம்மா மாமா அம்மா அப்பாவுக்கு கோல் பண்ணியே கனகாலமாச்சு மாமா. எனக்கு நீ அவ்வளவுக்கு பிசி நீ போய் இறங்க மட்டும் மாமா மாமான்னு காசு கடிப்பேன். ஹோல் இறங்கினா அப்புறம் ஒரு கோலும் இல்லை. எஸ்எம்எஸ் அதான் மாமா அம்மா மாமா இங்க கிளைமேட் எனக்கு ஒத்து வரணும். எனக்கு தெரியும் வெளிநாட்டு கிளைமேட் தெரியும். நான் 20-25 வருஷமா இங்க இருக்கிறேன். எனக்கு தெரியும் வெளிநாட்டு கிளைமேட் தெரியும். மாமா நீ லண்டன்ல இருப்ப மாமா கனடாவோட சரியான பனி. அடே நீ எஸ்எம்எஸ் போட்டுக்கணும் மாமா வந்துட்டேன்னு எஸ்எம்எஸ் நானும் வேலையோட அடிக்கல உனக்கு. மாமா என்னண்டா மாமா வந்தோட அசியோல மடிச்சு தானே ஏர்போர்ட்ல எல்லாம் அதுக்கு தகமான வழக்குகள் அப்படி போய் கொண்டிருக்கு. இது எல்லாம் எனக்கு சொன்னீங்க நீ எங்க அனுபவமான ஆக்களங்களை கேட்டா தானே அதெல்லாம் சொல்லு. லண்டன் வேற மாமா கனடா வேற எல்லாம் ஒன்று தான். லண்டன் வேற கனடா வேற எல்லாம் ஒன்று தான். எங்களுக்கு எல்லாம் காசு வாங்க மட்டும் என்ன இதாண்டு போட்டு திருப்பி தருவேன். நான் இப்ப விடிய 6 மணிக்கு போனேன்டா வந்தோடனே ஒரு மேல வேலை எடுத்தேன் தெரியும். வேலைக்கு போகலைக்கிட்டியா இப்ப? வேலைக்கு போகல விடிய 6 மணிக்கு பேக்கரிக்கு போனேன்டா. பேக்கரியா? தமிழ் கடை இல்ல சுகுமாரம் 6 மணிக்கு பேக்கரிக்கு போனேன்டா. பின்னேரம் 6 மணிக்கு தான் உரிச்சு எடுக்கிறாங்க மாமா. அப்படித்தான் இங்க வந்தா வேலையண்டா அப்படித்தான். நீங்க ஊர்ல சொகுசா இருந்த மாதிரி எல்லாம் இருக்கலாது. இங்க வந்தா வேலை செஞ்சாதான் சம்பளம். அதான் அப்பா காசு திருப்பி தரலாம். எனக்கு காசு வீட்டுக்கு அனுப்புறீங்க காசு. இங்க மாமா ஓனர் கூப்பிட பேந்தடிக்க மாமா. ஹலோ இந்த நேரம் பார்த்து பான் பண்டிகாரம் போய் கொண்டிருக்கேன். சரி சிம்ரன் விளையாடுவோம். விலங்கு இல்ல இவ்வளோ இப்பதான் நீ நல்ல உணர்ந்து வாயா நிறைய ஒரு சொன்னேன். அது சொல்லி வாய் முறுதுக்குள்ள உருட்டுன்னு ஏக்கர் கணக்குல உருட்டுற. கனடா போயிட்டு வந்து 3 கிலோ பண்ற என்னது
பனி பெய்யுது, அடிக்கிற வெயில் காணா உனக்கு பனி வர பொழியுதா? இங்க பனி பொழியுது, கிளைமேட் செட் ஆகல. காலையில 6 மணிக்கு போனா தவிர பின்னர் 6 மணிக்கு தான் வீட்டை வாரீங்க. ரோட்ல போக்ல உட்காந்து கடலை போற நாய் நீ எல்லாம் என்ன கேடா? சிம்ரன் இங்க வேறு நான் இங்க யூனிவர்சிட்டி முடிச்சு வேலையில் ஒன்று ஒரு பிசினஸ் செய்யறதுக்கு மாமாட்ட காசு உதவி காட்டுறான். சரி தரமாட்டேன். அப்பா அம்மா அப்பாட்ட சொல்லி கனடா போறேன்னு போட்டு மாமாட்ட அதுக்காக ஏக்கர் கணக்குல உருட்டலாம். பொய்ன்றது சொல்லலாம், ஒரு பொய் 2 பொய் சொல்லலாம். இது என்னடா ஏக்கர் கணக்குல உருட்டுற நீ? அது சொல்ல போறேன். இனி எனக்கு காசு வேணும் சிம்ரன். காசு வேணும்னா உழைக்கணும். உழைக்கிறதுக்கு இங்க நான் அது இருக்கட்டும். இப்ப மாமா திருப்பி காசு கேட்டா சொல்லுவேன், நாங்க வழக்கெல்லாம் போட்டு திருப்பி அனுப்பித்தாங்கன்னு போட்டு வந்து நிக்க போறோம். இது எங்களுக்குள்ளேயே இருக்கட்டும் விஷயம். சரியா? திருப்ப உன்னோட நான் கூட்டுக்கலவாணி வீட்டை தெரியும். வீட்டுக்கு போடு. நானே நீ மட்டும் தான் மொத்த குடும்பமா சேர்ந்து அந்த மனுஷனை ஏமாத்துறீங்க. அடுத்தவங்க காசுல வாழ்றதுக்கு உங்களுக்கு எல்லாம் மனசு வருது. சோறு சாப்பிடுறீங்க, சாப்பிடும் போது உங்களுக்கு எல்லாம் தோன்றலையாடா இது அவன்ட காசுன்னு சொல்லி. இது நீ வேற பிரச்சனை எல்லாம் தீர்த்து என்னோட முடிக்கிறா போடுவார். திருப்பி அடிக்கிறான் போல இருக்கு. அதான் நீ கதைச்சதா அவனுக்கு கேட்டுது சிம்ரன். திருப்பி எடுக்கிறான். மாமா. ஹலோ சொல்லு மாமா. என்ன செய்யற? என்ன மாமா என்ன மண்டையில தான் கிளங்கி போடு. இப்பதான் எடுத்து கதைச்சேன். திருப்ப தோணிக்கிறேன். சொல்றேன் பேக்கரியில மாமா பேக்கரி சத்தம் அங்களை கேக்குதல்ல? கேக்குது. அதான் அடிச்சேன். சாப்பிட்டியானு? சாப்பிட மாமா. நான் அலுவலகம் எடுக்கிறேன். பேருந்து எடுக்கட்டேன். இல்ல நீ வீடியோ கால் ஒரு காடி இருக்கா பாப்பா மாமா. மாமா வீடியோ கால் ஒரு காடி இருக்கா பாப்பா. ஐயா வீடியோ கால் கிணறு நிக்கிறாங்க மாமா. வீடியோ கால் அடிக்கலாம் மாமா. இல்ல அது பிரச்சனை இல்லை. நீ ஆடி வீடியோ கால் அடி இருக்கா? என்ன மாமா நீ அங்கால மாமியா கிட்ட ஹலோ கொஞ்சம் கவரேஜ் பிரச்சனை இருக்குது. இல்ல நீ அடி இருக்க மாமியும் இருக்க பாக்கணும். அடி இருக்கா அடிக்கிறேன் மாமா. பொறு மாமா. நான் பேக்கரி மாமா பொறு மாமா. மாமா சொல்றதுக்கு மாமா நான் பேக்கரி நிக்கிறேன். வெளியில போயிருக்கா எடுக்கிறேன். நீ ஆன்சர் பண்ணிட்டு போயிருக்கேன். இல்ல மாமா பொறு மாமா. நான் லைன்ல வரேன். சரிப்பா. போன புடி மியூட்ல விடு. துளைஞ்சு போனவன எந்த நேரம் எடுப்பான்னு தெரியாது. பூதாரி விழுந்த நிம்மதி இல்லாத வாழ்க்கையால் இருக்கு. நீ மூஞ்சியை காட்டி அமர்த்தி கிட்டி விடுற. மியூட்ல விடு சொல்றேன். வீடியோ மாமா பொறுமா பேக்கரிக்கு உள்ள நிக்கிறேன். போஸ்ட் கத்திட்டு நிக்கிறான். வெளியில போய் நின்று லைன் இல்ல. சரி வா ஓகே எடு இந்த பேக்கரிக்கு வாங்கிற ஒரு ஸ்கிரீன் இருக்கு. குழந்தை போன வாழ்க்கையா இருக்கு. அவனுக்கு மட்டும் காசை வேண்டி போட்டு நான் படுற வேதனை. சும்மா நான் சொல்லேக்க அடிச்சு பிடிச்சோண்டு இஞ்சால. சரி இஞ்சால நான் அப்படி இப்படி இஞ்சால போகுது. இஞ்சால இப்ப இல்ல இதண்டே காடி. மாமா அந்த என்ன மாதிரி எப்படி சரியான வேலை மாமா. சரியான வேலை. நான் விடிய 6 மணிக்கு வெளியே இந்த கோட்டோட இதோட சரியான எவ்வளவு கஷ்டப்படுறேன் மாமா. என்ன மாமா வேலை செய்யற வடிவல மாமா ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணுவாருன்னா வீடியோ ஆஃப் பண்ணி போட்டு வரேன். மூஞ்சை அடிக்காது மேல அடிக்கிறேன். மாமா என்னடா விளையாடி நிக்கிற? இல்ல நான் ஆகல போஸ்ட் பண்ண மாமா. அதான் இதாண்டா வீடியோ சரியான பனி மாமா. என்னடா பனி சுழண்டு அடிக்குது எல்லா பக்கம். சரியான பனி மாமா. நான் போய் யோசிக்கிறேன். ஊர்ல அருமையெல்லாம் நிக்கிறானா பக்கத்துல மாமா. சின்ன படிச்சாலோட அப்ப எல்லாம் உண்டாதான் நிக்கிறீங்க. ஐயோ கடவுளே அவன் பெரிய குழப்படி மாமா. சொல்லு மாமா. பனியடா பார்த்து நில்ல. ஐயோ கடவுளே மாமா. பேக்கரியாலையும் பதைக்கிறாங்க. சரியான கஷ்டம் மாமா. ஊர்ல அருமையெல்லாம் வீசிங் வார இல்ல பிரச்சனை இல்ல மாமா. 3 பம்ப் வச்சிருக்கிறேன் மாமா. 3 பம்ப் அடிக்கிறான். சிவப்பு நீலம் பச்சை அவ்வளவுக்கு
என்ன மாமா ஃபனியடா சரியான ஃபனியா கிடக்குது இப்ப பாத்து சரி மாமா பேன் அடிக்கிறான் ஃபேன் அடிக்கோ ஆமாமா சிம்ரன் அடிச்சு மூஞ்ச கஞ்ச உடைச்சு விடுறேன் அவன் என்ன கேள்வியோட ஒன்று என்ன பனி காலு இருக்கிறாளா சைட்டால எல்லாம் பெருது அடியன் செம்மறி மாடு உண்ட பேர்த்தைக்கு நாளைக்கு பேர்த்தின்னு தான் வேண்டி வச்சது இந்த யூஸ் பண்ணிப்போ என்னது அவன் துளைஞ்சு போவான்ட்ட காசை வாங்கி போட்டு கனடா போறான்னு சொல்லி நானே மாத்தி எங்களோட அம்மா அப்பாவை மாத்தி இப்ப வர்ற பாடு வேதனை இதுல ஸ்னோ ஸ்ப்ரேன்னு தான் போட்டிருக்க படிச்ச ஸ்னோ மாதிரி தான் தெரியும் துளைஞ்சு போன வாழ்க்கை உனக்கு அறிவில்லை வெளியிடுவாம்பா உன்னோட அதான் கொஞ்ச நேரம் நடிக்க சொன்னா கொஞ்சம் கோஆபரேட் பண்ண மாட்டேன் அப்படியே விதிக்க நான் எனக்கு நடிக்கிறது நடிக்க வராது அதான் உங்களோட அப்பா என்ன வேலை செய்யற மேசன் எத்தனை வீடுகள் நடிச்சு நடிச்சு பார்த்துருக்காரு வா உலஞ்சதோட வர்றவா சிம்ரன் முழுசாத சில அடி இப்படி அப்படி 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 உருட்டுகள் வேலை செய்தாதான் எங்கடா புலப்ப போ நான் எனக்கு மட்டுமா கலவடத்தின 1 கோடி உனக்கும் சேர்த்து தானே நாளைக்கு நீ அது அப்படிதான் போய் கொண்டிருக்கும் சும்மா நான் எல்லாமே நான் தூர நோக்கோட செய்யறேன் நான் மாமா சிம்ரன் திருப்பி எடுக்கிறான் திருப்பி எடு மாமா ஹலோ சொல்லு மாமா என்ன மாமா சும்மா இருக்கலாம் அவனுக்கு லண்டன்ல நான் இன்றைக்கு லீவடா அப்ப அதான் அடிச்சு பார்த்தேன் மாமோட எங்கேயா போவேன் மாமா சொல்றேன் இல்ல மாமா பேக்கரியில நிக்கிறேன் கனடாவில் நீ எங்கட ஏரியா மாதிரி சந்திரன் அந்த பேக்கரி அப்படி இல்ல மாமா இது கொஞ்சம் ஸ்டிக்கான இது கொம்பனி மாமா சுரேஷ் அந்த கேக்குறது போலமா சரிமா வைக்கிறேன் அடே இங்க வைக்காத என்னடா மாமி உன்னோட கதைக்கணும் மாமடா கனடா மாமிக்கும் எனக்கு என்ன மாமா நீ கதை மாமா நீ கட்டி நான் என்ன கதைக்கிறேன் வீடியோ கால் மாமி உன்னை பார்க்கணும் மாமாட இருக்க மாமி பார்க்கணும் மாமா அட இருக்கு அடி துளஞ்சு போறமா நான் பேக்கரியை விட்டு வெளியில போறேன் சரி வெளியில வந்தாரு வீட்டுல விடுவாங்க திரும்ப அவங்களுக்கு சொல்றான் வீடியோ கால் ஒரு வாரம் உனக்காகவே ஸ்ப்ரேகள் வேண்டும் போல இருக்கு வீட்டை வச்சு அடிக்க சிம்ரன் திருப்பி போட்டோம் நிக்கல அது உண்மதி இல்லாத வாழ்க்கை இந்த போல நான் சொல்லே காடி ஸ்ப்ரேயா மாமா ஐயோ கடவுளே மாமா அந்த பனி மட்டும் பனி நிக்கிறே இல்ல மாமா சொல்லு மாமா வேலையை அனுக்கிறேன் உனக்காக தான் வெளியே வாங்கினேன் இல்ல மாமி கதைக்கணும் பண்ணி சொன்னவா அப்ப அதான் நான் வந்தேன் சரி சொல்லு மாமா மாமின கூட அலுவல் மாமா ஏகப்பட்ட வேலையில விட்டு போட்டு நான் வந்து நிக்கிறேன் சரியான பனி என்ன ஐயோ பாமா பனியண்டா செம பனி அடிக்கடி செம்ம மாமா இங்க சனம் இருக்கிறன்னு தெரியாது இது தெரியாதான் உனக்கு தெரியாதான் இங்க எப்படி இருக்கிறாங்க ஆமா இங்கத்தியா நாக்களுக்கு ஆளை தொட்டு பூ போடுக்கும் பனிக்கு இப்படி நிக்கிறாள் ஓமடா இப்பதான் நான் நினைப்பின காசு இல்லாம பிடிச்சல வலிஞ்சாண்டு நான் வேலைக்கு போறபடியா பரவாயில்ல மாமா ஸ்ப்ரே வாங்கியே சில வலிச்சுட்டேனே என்ன மாமா ஸ்ப்ரே வாங்கியே சில வலிச்சுட்டேனே இங்க என்னடா ஆற பேக்காட்றிய ஐயோ ஆற பேக்காட்று பிளாங்கியல் எனக்கு ஆற பேக்காட்று எப்போ தெரியுமாமா கனடா ஆகும் ஐயோ நான் சொல்லுவோம்ன்றதுனா மாமா நான் கனடாக்கு போனேன் மாமா 2 கிழமையிலேயே என்ன வேணா உண்மையை சொல்லி இருக்கிறான் எனக்கு இல்லம்மா 2 கிழமையில அப்பவே தெரியுமா நீ கோல் அடிக்காம இருக்கீங்க எனக்கு தெரியும் நீங்க வாங்கி காசு போய் சொல்லி காசை வாங்கி போட்டு வீட்டை போனா அங்க கொம்மா அவங்க பெருமாங்க வீட்டை பூட்டி போட்டு போயிருக்கீங்க வேற இல்ல மாமா நான் கனடாக்கு போனேன் ஏர்போர்ட்ல போய் திருப்பி அனுப்பி போட்டான் மாமா எந்த அங்க கனடா ஏர்போர்ட்ல திருப்பி அனுப்பி போயிடலாம் அந்த போயிடலாம் இருக்கேன் நானு பொருளாதாரம் இருக்கமோ விளக்கமோ நீ சொல்லி இருக்கலாமല്ലോ அது கஷ்டம் தான் மாமா நீ இப்ப இந்த உன்னோட காசை வாங்கி போட்டு இந்த ஃப்ராடு வேலை எல்லாமே அவனுக்கு முன்கூட்டுக்காரன் மனுஷியல்லோ இது அது முந்தி மாமா இப்ப அதெல்லாம் விட்டாச்சு இல்ல இப்ப அது என்ன தானே இப்ப இருக்கிறா போல என்ன பிரச்சனைன்னு சொல்லுப்ப ஒரு கோடி அந்த வாங்கினா கடன் வாங்கினா திருப்பி தருவேன் ஒரு கோடிக்கு இதே வாங்கி முடிச்சிருப்பேன் நீ திருப்ப வீடியோ கால் எடுத்தா முடியும் தான் மாமா நீ சொன்னா கூட கோணும் மாமா எங்கட பொருளாதார பிரச்சனை அந்த பிரச்சனை கனடாக்கு போய் ஏர்போர்ட்லயே என்ன திருப்பி அனுப்பி போட்டான் இவ்வளவு மன கவலையோட வெளிநாட்டுக்கு போறது திரும்பி வாரது காசு செலவழிக்கிறதுலாம் வழக்கம் வழக்கம் வார்த்தை சொல்லி இருக்கிறான் திருப்பி காசை கட்டுச்சு நான் என்ன செய்யறது
நானே இந்த அப்படி கேட்க போறேன் இவ்வளவு நேரத்தையும் கேட்டு நான் காசு இந்த நீ பாத்தி நீ இப்ப தேடி வந்து ஊருக்கே வந்து அப்ப உனக்கு அப்ப விஷயம் எனக்கு தெரியுமா எனக்கு அப்போ தெரியும் எனக்கு அங்க எல்லாம் சொல்லிட்டீங்க வாக்கள் எல்லாம் என்ன சொன்ன நீ உங்க போயில இங்க நான் ஒரு பொட்டியோட சுத்தி கொண்டு தெரியாம உதாமா அங்க சொல்லிட்டாங்க சுவந்த மனுஷியோட நீ சுத்தி கொண்டு தெரியாம உனக்கு இப்படிப்பட்ட உன்னோட காசு வாங்கி அப்ப காசு போறேன் நான் உழைச்சி போட்டு நான் காசு தருவேன் நான் இந்த காசு பார்க்காத காசு பார்க்காதாக்கா நாங்கள் எனக்கு எடுத்து பிடிச்சோ நிக்கிறேன் நீ ஏதோ கணக்கு வாங்குற மாதிரி அவன் என்னெல்லாம் செய்கிறான் மருமகளுக்கும் 1 கோடி எடுத்து போட்டு 1 கோடி என்னடா உனக்கு சிம்பிள் காசு மாமா குளிருக்கு உழைக்காம நானும் குளிருக்கதான் உழைக்க வெளிக்கிட்டுறேன் விடா இல்ல ஒரு இந்த இதையும் கொண்டு போ சொல்லு போ 1 கோடி வந்து போட்டு 100 தரம் கோல் எடுத்து பிடிச்சோ நிக்கிறேன் என்னடா இவன் நான் காசு வாங்கின மாதிரி உதான் மாமா உதான் நீ அப்படி உங்களோட பரம்பரையா உங்க அம்மா உங்களோட நான் காசு கொடுத்தனாலும் இவன் இந்த கத்தி போட்டு அடிக்கிறது அதான் நீங்க கதைச்ச ஆடியோ இருக்குதானேடா ஏற்கனவே அதை போட்டு ஓடியா இருக்கிற வீடியோ இல்லையா வீடியோ சிக்கல் சரி எங்கட விடுங்க ஜோன்னடா அதோட மேட்ச் பண்ணி விடுங்க என்னடி இல்ல அது அவங்க எடிட் பண்ண கஷ்டமா இருக்கு மாறி வாடா டேய் ஜோன் வா ஓகே நாங்க ஃபோக்கஸ் சரியா இருக்கான்னு பாருங்க நான் இங்க பக்கத்துல நீங்க வாரம் போறோம் டேய் ஸ்ப்ரே வேண்டி நீ அடிச்சு வந்துரு கிட்ட வா சரி வாரம் ஓ மாமா ஓக்லோக் அந்த கடலை போற நாயி நீ எல்லாம் என்ன கரடா தக்காளி காக்கி விடுறது சரி ஓகே சரியா இல்ல நீ அடி இருக்க மாமியும் இருக்க பாக்கணும் அடி இருக்கா சரி போ சரியா ஓகே சரியா ஒரு அடி சொல்லுமா இல்ல நான் அடிக்கிறேன் ஆன்சர் பண்ணிருக்கேன் மாமியும் இருக்க பாக்கணும் இருக்கா அது கார்த்திகே சரியா சொம்மரி பழி வாங்குறாள் வலி வாங்க அது கார்த்திக் வந்து படுது சரியா வாடா ஸ்ட்ரிங் ரெக்கார்ட் போட்டுட்டு வரேன் போறோம் நான் ரெக்கார்ட்லாம் நிக்கு வந்து பனி பிக்கிற மாதிரி அடி இப்படிதான் அடிக்கிறா அது காத்துக்கு அது அப்படி போகுது சரியா